11.1 third sum. An ant contains 5 mangoes. இப்போ இங்க mango இது 5 and 4 apples. The 3 fruits are taken. மொத்தம் 9ல மொத்தம் 5 plus 4 9. 9ல 3 fruits எடுக்கிறோம். அப்ப 9C3 9 into 8 into 7 divided by 1 into 2 into 3. இதை கேன்சல் பண்ணினா 84 வரும். 84 அப்போ உன்னோட டோட்டல் இதான் சாம்பிள் ஸ்பேஸா, இந்த டோட்டல்ல 84 வரணும். அதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இஃப் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் பாக்குறோம். நம்ம டேக்கன் 3 ஃப்ரூட்ஸும் ஆப்பிள வச்சு எடுக்கிறோம். அப்ப 3 fruits are taken random. If the number of apples taken is a random variable, then find the values of the random variable and number of points in its inverse image அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஆப்பிள பத்தி தான் சொல்றதுனால 0னா நோ ஆப்பிள், இதுனா 1 ஆப்பிள், இது 2 ஆப்பிள், இது 3 ஆப்பிள். மொத்தம் 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். இங்க ஆப்பிள்ல 0 ஆப்பிள்னா எல்லாமே மேங்கோல ஆயிடும். அப்ப இங்க 3 எடுக்கிறோம் மேங்கோல. ஆப்பிள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டா பாக்கி 2 மேங்கோவா இருக்கும். ரெண்டுமே ஆப்பிளா இருந்தா ஒரு மேங்கோ இருக்கும். மூணுமே ஆப்பிளா இருந்தா இங்க மேங்கோல வராது. இப்ப என்ன சொல்றோம், நோ ஆப்பிள் அப்படிங்கிறோம். அப்ப ஆப்பிளே இல்ல, எல்லாமே மேங்கோல இருந்து எடுக்கிறோம். மேங்கோ டோட்டல் அவ்வளவு இருக்கு 5C3. 5C3 எதுக்கு ஈக்குவல்னா இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண 5C2க்கு ஈக்குவல். 5C2னா இங்க சஃபிக்ஸ்ல எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் ரெடியூஸ் பண்ணணும். 5 into 4 divided by 1 into 2 ரெடியூஸ் பண்ணா இது 10. அடுத்தது ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் இருக்குன்னா இதுல இருந்து 1 எடுக்கிறோம் 4C1, மிச்சம் 2 மேங்கோல இருந்து எடுக்கிறோம். இது டோட்டல் வந்து 5, இது டோட்டல் வந்து 4. அப்ப இங்க என்ன ஆகுது 4C1 into 5C2. 4C1 ஓட வேல்யூ 4, 5C2 ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 10. இது மல்டிப்ளை பண்ணா 40. அடுத்து ரெண்டுமே ஆப்பிளா இருந்தா, அப்ப ரெண்டுமே ஆப்பிளா இருந்தா ஆப்பிள டோட்டல் வந்து 4C2 மிச்சம் ஒரு பழம் எடுக்கணும். மொத்தம் 3 பழம், இதுல 2 போச்சுன்னா இதுல 1. 4C2 into 5C1, 4C2 into 5C1. 4C2ங்கிறது இங்க எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் ரெடியூஸ் பண்ணணும். 4 into 3 divided by 1 into 2. 5C1 ஓட வேல்யூ 5. இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 13 கிடைக்கும். அப்ப மூணுமே ஆப்பிளா இருந்தானா 4C3 into 5C0. இப்ப வந்து 5C0 ஓட வேல்யூ என்ன 1, அது போட வேண்டாம். 4C3 into 5C0, 5C0 ஓட வேல்யூ 1. அப்ப இன் 4C3 எதுக்கு ஈக்குவல், இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண. இதுக்கு ஃபார்முலா 11th படிச்சிருக்க, NCR x is equal to NCn minus x. இதுவும் ஈக்குவல். அப்ப NCn minus r எடுத்துக்கலாம், x எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். NCR equal to NCn minus rங்கிற ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா 4C1 into 5C0 ஓட வேல்யூ into 1. 4C1 ஓட வேல்யூ 4. அப்ப 0 ஆப்பிளா இருந்தா 10 கிடைக்கிறது ஆன்சர். 1 ஆப்பிளா இருந்தா 40 கிடைக்கிறது. 2 ஆப்பிளா இருந்தா 30 கிடைக்கிறது. 3 ஆப்பிளா இருந்தானா 4 கிடைக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு வர என்ன சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கோ அந்த டோட்டல் வரணும். அப்பதான் நீ போட்டது கரெக்ட். அப்ப இங்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 84, இங்க கரெக்டா 84 வருது. அப்ப நீ போட்டது கரெக்ட். தட்ஸ் ஆல் தி சம். எக்ஸர்சைஸ் 11.1ல செகண்ட் சம். In a pack of 52 playing cards, 2 cards are drawn at random simultaneously. Simultaneous எடுக்கிறோம் 52 cards. The number of black cards is drawn at random variable. Find the values of the random variable, number of points in its inverse image கேக்குறாங்க. அப்ப மொத்தம் வந்து எத்தனை cards இருக்கு அப்படின்னா டோட்டல் cards வந்து 52. அந்த cardsல உனக்கு தெரியும் 26 இருக்கும். 26 ரெட் 26 பிளாக்னு இருக்கும். அந்த 26 ரெட் 26 பிளாக்ல ரெண்டு சப்டிவிஷன் வரும். பிளாக்ல வந்து என்ன வரும், கிளாவர் ஸ்பேடுன்னு வரும். ரெட்ல வந்து ஹார்டின், அடுத்து வந்து டைமண்ட் வரும். இப்ப எடுக்க கார்டு வந்து இங்க சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் எவ்வளவு அப்படின்னா 52 எழுதக்கூடாது. மொத்தம் 52ல எவ்வளவு எடுக்கிறோம், 2 தான் எடுக்கிறோம். அப்ப வந்து என்ன டோட்டல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 52 into 53 divided by 1 into 2 1326. இப்ப வந்து x be the number of black cards. x இங்க என்ன क्वेश्चनல black cards பத்தி தான் கேட்டிருக்காங்க. are drawn and random black card பத்தி தான் கேக்குறாங்க. அதனால
இப்ப வந்து பிளாக் கார்டு மட்டும் எடுக்கிறோம். பிளாக் கார்டு மட்டும் ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா, எடுக்கிற 2 கார்டும் ரெட் கார்டா இருந்த நோ பிளாக் கார்டு அப்படின்னா என்ன ஆகும்? ரெண்டுமே ரெட் கார்டா இருந்தானா நோ பிளாக் கார்டு அப்படின்னு இருந்ததுன்னா 20 ரெட்ல இருந்து 2 எடுக்கிறோம். 26C2. இந்த C2 அப்படிங்கிறது இங்க எத்தனை இருக்கோ நம்பர் இருக்கோ அத்தனை தடவை ரெடியூஸ் பண்ணணும். 26 into 25 divided by 1 into 2 கேன்சல் பண்ணினா என்ன ஃபார்முலா? இங்க 1 2s are 2, இங்க 13 2s are 13 into 25 325. அடுத்தது ஒரு பிளாக் கார்டா இருந்தா x of 1 அப்படின்னா பிளாக் கார்டு வந்து மொத்தம் 26 பிளாக் கார்டு 26 ரெட் கார்டு 26ல ஒரு பிளாக் கார்டு எடுக்கிறோம். அப்ப இதுல வந்து 26 C1 எடுத்துக்கிறோம். அப்ப ரெட் கார்டுல ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப 26 into 26 676 வரும். அது எப்படி ஆப்ஷன்ல இருக்கலாம்னா பிளாக் ரெட்னு இருக்கலாம், இல்ல ரெட் பிளாக்னு இருக்கலாம். அது இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால ஒரு டைம் போட்டா போதும். இது ரெட்டாவும் ஆக்ட் ஆகுது, இது பிளாக்காவும் ஆக்ட் ஆகும். அடுத்தது பிளாக் இது ரெட்னு ஆக்ட் ஆகும். 2 பிளாக் கார்ட்ஸ் x of 2. அப்ப ரெண்டுமே பிளாக் கார்டா இருக்கிறோம் போது 26 மொத்தம் பிளாக் கார்டு 26 அதுல 2 எடுக்கிறோம். 26 into 25 divided by 1 into 2 325. இப்ப நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் எவ்வளவுனா x 0வா இருக்கும் பொழுது என்ன ஆன்சர் கிடைக்கிறது? 325. x 1ஆ இருக்கும் பொழுது 676. x 2 ரெண்டுமே பிளாக் கார்டா இருக்கும் பொழுது 325. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 1326 இந்த டோட்டல் கிடைக்கும். இதான் இன்வர்ஸ் இமேஜ். இது ப்ராபபிலிட்டி கேட்கல, இன்வர்ஸ் இமேஜ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. Third sum. A 6 die is marked 2 on 1 face. 6 dieல die எடுத்துக்கிறோம். die வந்து 6 die இருக்கும். இந்த 6 dieல வந்து 2 on 1 face. ஒரு ஃபேஸ்ல 2 வருது. அடுத்து 3 on 2 of his face. இதுல வந்து என்ன? டை இஸ் மார்க்டு ஆன் 2 on 1 ஃபேஸ். இங்க ஒரே ஒரு இதுல 2 இருக்கு. அடுத்து வந்து 3 on 2 of his face அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது the die is thrown remaining faces are 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. remaining faces are 3. அப்ப மொத்தம் 6 die அப்படிங்கும் பொழுது என்ன வரும் உனக்கு? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறோம். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதினாதான் உனக்கு புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் டைல என்ன சொல்லிருக்கான்? ஒரு 2 இருக்கணும். டைல ஒரு 2 இருக்கணும், 2 3 இருக்கணும், 3 4 இருக்கணும். மொத்த டைனா 6 சைடட் 6 சைடட் அவனே கொடுத்துட்டான். 1 2 3 4 5 6 சைடட். அப்ப இது 2 ஃபர்ஸ்ட் டை ஒரு 2 இருக்கணும், 2 3 இருக்கணும், 3 4 இருக்கணும்னு சொல்லியாச்சு. செகண்ட் டைலயும் அதே கண்டிஷன், ஒரு 2 2 3 3 4. இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பாக்குறோம். இப்ப 2 டைனாலே ஆட்டோமேட்டிக்கா 36 வரும். இந்த 2ஆல மல்டிப்ளை பண்றோம் 2, 2. அடுத்து இந்த 2 எடுத்துக்கிட்டு 3 2, 3. இந்த 2 எடுத்துக்கிட்டு 3 2 எடுத்துக்கிட்டு 4 2 4 2 4. அடுத்து செகண்ட் ஒன் 3 எடுத்துக்கிறோம். 3 into 2 3 into 3 3 into 3 3 into 4 3 into 4 3 into 4 3 3 4 வரும். அடுத்ததும் 3 இருக்கிறதுனால திருப்பி எழுதணும். 3, 2 3, 3 3, 3 3, 4 3, 4 3, 4. அடுத்து இந்த 4 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 4, 2 4, 3 4, 3 4, 4 4, 4 4, 4. அது மாதிரி இங்க 3 4 இருக்கிறதுனால 3 டைம் எழுதுறோம். இதே லைனை 3 டைம் எழுதுறோம். இப்ப ஆட் பண்ணி பார்த்தா 36 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். இங்க செட் பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது. இப்ப நமக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு பாக்குறோம். இதை ஆட் பண்ணினா என்ன? மினிமம் ஸ்கோர் என்ன? 4. இங்க 2, 3 வந்து எத்தனை டைம் வந்திருக்குங்கிறத செக் பண்றதுக்கு தான் என்னென்னலாம் மினிமம் வந்திருக்கு. 2, 2 ஒன்னு வந்திருக்கு. அடுத்து 2, 3 அது ஒன்னு வந்திருக்கு. 2, 4 அது வந்திருக்கு. அடுத்தது 2, 4 ஆட் பண்ணா 6 எத்தனை டைம் வருது பாக்குறோம். அப்புறம் அது என்னென்ன காம்பினேஷன்? 7 எவ்வளவு, 7 எவ்வளவு, 8 எவ்வளவு, இந்த காம்பினேஷனை இது பண்ணணும். X denotes the total score in its twos 4, 5, 6, 7, 8.
இப்ப 4 எப்பப்பெல்லாம் வருதுன்னு பாக்குறோம். ஒரே ஒரு டைம் தான் வருது. அப்ப 2,2. 5 எப்பப்பெல்லாம் வருது அப்படின்னு செக் பண்றோம். 5 வந்து 2,3 2 டைம் வருது. ஆனா ஒரு டைம் நீ எழுதினா போதும் இங்க. அடுத்தது இதுவும் 5, இதுவும் 5. வேற எப்ப 5 வருது? 3,2 5 தான் வரும் ஆட் பண்ணா. இங்க 2 டைம் இருந்தாலும் நீ ஒரு டைம் எழுதினா போதும். அப்ப இங்க 5 அப்படிங்கிறது இது ரெண்டையும் எழுதுறோம். அடுத்து 6 எப்பெல்லாம் வருதுன்னு பாக்கணும். 6 3 காம்பினேஷன்ல 6 வரும். 2,4லயும் 6 வரும். 3,3லயும் 6 வரும். 4,2லயும் 6 வரும். அது எத்தனை டைம்னா எழுத வேண்டாம். என்னென்ன காம்பினேஷன்? 3,3 2,4 6 வரும். அடுத்தது 4,2 அதுலயும் 6 வரும். அந்த காம்பினேஷன் தான் இங்க எழுதி இருக்கு. 6 எப்பப்பெல்லாம் வருதுன்னு. அப்ப இங்க வந்து 6. 7 எப்பப்பெல்லாம் வருதுன்னு பாக்குறோம். 3,4 7. அடுத்தது 4,3 7 2 தான். அடுத்தது 8 எப்பெல்லாம் வருது? 4,4 மட்டும்தான். அப்ப எத்தனை டைம் வருதுங்கிறத எழுதணும். 4 5 6 7 8ல இங்க ஒரு டைம், இங்க 2 டைம், 2 காம்பினேஷன். அதாவது 2,3 3,2 காம்பினேஷன். இது தனியா எத்தனை தடவை வேணா வந்திருக்கலாம். அங்க இது எத்தனை தடவை வேணா வந்திருக்கலாம். 6 வந்து 2,4 1 2 3 இஸ் காம்பினேஷன். 7 வந்து 2 காம்பினேஷன். 8 வந்து ஒரு காம்பினேஷன். சோ டோட்டல் ஆட் பண்ணினா 9. தட்ஸ் ஆல். இதுதான் இன்வெர்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது. இது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வெர்ஸ் இமேஜ். இது எத்தனை டோட்டல் ஸ்கோர் 4 வர எவ்வளவு? இது டோட்டல் ஸ்கோர் ஆட் பண்ணினா அந்த டைல ரெண்டையும் ஆட் பண்ணினா 4 5 6 7 8. இதை தவிர இந்த 2,3 எத்தனை தடவை வேணா இது பண்ணிருக்கலாம். சாம்பிளுக்கு ஒண்ணுதான் எடுத்துக்கிறோம். 5 எடுத்துக்கிற காம்பினேஷன்ல 2,3 ஒரு டைம் தான் எடுத்துக்கிறோம். இங்க எத்தனை டைம் வேணா வந்திருக்கலாம். இங்க எத்தனை டைம் வந்திருக்கு? 2,3 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு டைம் தான் எடுத்திருக்கோம். 3,2 எத்தனை டைம் வந்திருக்கீங்க? 1 2 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆனா இங்க 1 டைம் தான் எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். 184 क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 balls are random chosen randomly from an hand containing 6 red ball 8 black ball and suppose that being ₹15 for each red ball. ஒரு red ball எடுத்தா ₹15 plus 15 கிடைக்கும். அதே ஒரு black ball எடுத்தா -10 கிடைக்கும். இப்ப if x denotes the winning amount, இப்ப xங்கிறது winning amount தான் எடுத்துக்கிறோம். winning amount, find the value of x and the number of points in its inverse image. அப்ப 6 red 8 black மொத்தம் 14. இதுல 2 பால் எடுக்கிறோம். அப்ப 14 into C2 போட்டானா 14 into 13 divided by 1 into 2 கேன்சல் பண்ணா 7 into 13 91 உன்னோட டோட்டல் வேல்யூ வரணும். இது ஆட் பண்ணனா 91 வரும். 8 plus 8 16 plus 5 21 2 plus 1 3 plus 4 7 91. நீ போட்டது கரெக்டான்னு செக் பண்ண. சரி, ஒரு ரெட் பால் எடுத்தானா 15 ரூபா லாபம். ஒரு பிளாக் பால் எடுத்தா -10 rupees. இப்ப இந்த இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது, ரெண்டுமே ரெட்டா இருந்தா 2 plus 15 15 15 30. ஒரு பிளாக் ஒரு ரெட்டா இருந்தா 15 -10 5 ரூபாய் கிடைக்கும். ரெண்டுமே பிளாக்கா இருந்தா -20 இங்கேயும் -20. சோ இந்த மேல எப்படி வந்ததுன்னு தெரியும். இது ரெண்டுமே பிளாக், இது ஒரு பிளாக் ஒரு ரெட், இது ரெண்டுமே ரெட். இது ரெட், இது ஒரு பிளாக் ஒரு ரெட். இது வந்து ரெண்டுமே பிளாக்கா இருக்க சான்ஸ். ரெண்டுமே பிளாக். இது வந்து ரெண்டுமே ரெட். இது ஒரு பிளாக் ஒரு ரெட். அடுத்தது இதோட இன்வெர்ஸ் இமேஜ். அப்ப டோட்டலா எவ்வளவு? போத் ஆர் ரெட்டா இருந்தானா 6ல 2 சூஸ் பண்றோம். 6 into 5 divided by 1 into 2 சிம்பிளிஃபை பண்ணா 15 இங்க போட்டாச்சு. அடுத்தது ஒரு பிளாக் ஒரு ரெட். அப்ப 6ல 1 எடுத்துக்கிறோம், 8ல 1 எடுத்துக்கிறோம். 6C1 into 8C1 6 into 8 48 இங்க வந்துருது ஆன்சர். அடுத்து ரெண்டுமே எதுல எடுத்துக்கிறோம்? பிளாக்ல எடுத்துக்கிறோம். இப்ப 8C2 இப்ப 8 into 7 divided by 1 into 2 கேன்சல் பண்ணனா 4 7s are 28. இப்ப இது மூணையும் ஆட் பண்ணினா இந்த டோட்டல் வேல்யூ சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும் 91. நீ போட்டது கரெக்ட் செக் பண்ண. புக் ஆன்சர் இதுல தப்பா இருக்கு.
அதனால இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இப்ப 14ல 2 பால் எடுக்கிறோம், மொத்தம் 14 பால். அது ரெட் பிளாக் எல்லாம் விட்டுடு, அதுல 2 எடுக்கிறோம், அப்ப 91. இது டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 91 வருது. இதான் ஆன்சர். இதுல கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான், வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எப்படி எடுத்துக்கணும்னா வின்னிங் அமௌண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கான். இந்த வின்னிங் அமௌண்ட் நீயா கண்டுபிடிக்கிற. ரெண்டுமே ரெட் பாலா இருந்தா 15 + 15 13. ஒரு ரெட் ஒரு பிளாக்கா இருந்தா அப்ப ரெட்டுக்கு என்ன கிடைக்கிறது, ரெட்னா 15 + 15, பிளாக்னா -10 5. ரெண்டுமே பிளாக்கா இருந்தா -20. தட்ஸ் ஆல். 11.1 எக்ஸசைஸ் ஓவர். கண்டினியூஷன்ல நீ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இப்படி எடுத்துக்கிட்டா வச்சுக்க, 36 எடுத்துக்கிட்டனா இந்த மாதிரி டேபிள் வரும். இல்ல சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 9 எடுத்துக்கிட்டனா இந்த மாதிரி டேபிள். ரெண்டு ஆன்சருமே கரெக்ட். புரியுதா? புக்ல இந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எப்படி வந்தது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த 2,2 2,3 3,2 2,4 3,3 அதுக்குதான் டோட்டலா எழுதி நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் கொடுக்காம என்னென்ன பாசிபிலிட்டியோ அதை மட்டும் எழுதி இப்படியும் போடலாம். இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவு, இந்த மாதிரி எடுத்துட்டா 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப இந்த டோட்டல் கரெக்டா 9 வரணும். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டா டோட்டல் 9 வரணும். இல்ல நான் அது மாதிரியே போடுறேன், சாம்பிள் ஸ்பேஸ் 2 டைய த்ரோ பண்ணா 36 வருது. அப்ப 36 வச்சு போடுறேன் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா, இப்போ 4 வந்து ஆட் பண்ணினா ஸ்கோர், டோட்டல் ஸ்கோர் ஆட் பண்ணா 1. 5 எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணா வரும், 2,3 2,3 2 டைம்ஸ் இருக்கு, 3,2 3,2 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ 4. அடுத்தது 6 எப்பெல்லாம் வருது, 2,4 3 டைம், 3,3 4 டைம், 4,2 3 டைம். அதை அப்படி எழுதுறோம். 5 6 எப்ப வருது அப்படிங்கறத எழுதுறோம். டோட்டலா ஆட் பண்ணு 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுதான் இங்க 6, டோட்டல் 6. 7 எத்தனை டைம், 12. ஆட் பண்ணி பாரு. 7 இது ஆட் பண்ணா 7, இது ஆட் பண்ணா 7, இது ஆட் பண்ணா 7. அப்ப டோட்டலா எவ்வளவுனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 8 எப்ப வருது அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணா 9. நீ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36 எடுத்துக்கிட்டனா இந்த ஆன்சர். டோட்டல் நீ போட்டது கரெக்டா செக் பண்றதுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 36 போடணும். நான் வந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுமே சாம்பிள் ஸ்பேஸா எடுத்துக்கிட்டேன். சாம்பிள் ஸ்பேஸ் 36 எழுதியிருந்தேன், சாம்பிள் ஸ்பேஸ் இதுவும் எடுத்திருந்தேன். நீ எதை எடுத்துக்கிறியோ ஃபுல்லா 36 எடுத்திருந்தா இந்த ஆன்சர் காமிக்கணும். இல்ல சாம்பிள் ஸ்பேஸ் அதுல இருந்து ரிப்பீட்டடெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொன்னு மாடலுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டானா இது மாதிரி வரும். இப்ப இதுல சாம்பிள் ஸ்பேஸ் ஆட் பண்ணி பாரு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப இங்க டோட்டல் வரும். என்ன சாம்பிள் ஸ்பேஸோ அந்த டோட்டல்ல வந்ததுன்னா அப்ப நீ போட்ட ஆன்சர் கரெக்ட். இந்த ஆன்சரும் கரெக்ட், இந்த ஆன்சரும் கரெக்ட். இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 36, இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 9. மாடலுக்கு ஒன்னு எடுத்துக்கிறோம் 2,2 2,3 எத்தனை தடவை ரிப்பீட் ஆனாலும் ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். 3,2 எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் ஒரு டைம் எடுத்துக்கிறேன். 2,4 எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் ஒரு டைம். அது மாதிரி எடுத்துக்கிட்டானா இதான் சாம்பிள் ஸ்பேஸ். புக்ல இந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்க, சில இதுல வந்து இந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து எது ரெண்டு போட்டாலும் கரெக்ட் தான். 1ல third sum. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா an ant contains 5 mangoes. இது mango, 5 mangoes and 4 apples. The 3 fruits are taken. எக்ஸசைஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேண்டம் வேரியபிள்ல டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா கவுண்டிங் குவான்டிட்டி, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா மெஷரிங் குவான்டிட்டி. இப்போ 11.2 எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 11.2 வந்து பேஜ் நம்பர் 194. பேஜ் நம்பர் 194. இப்ப find the probability mass function and cumulative function, cumulative distribution function of number of girl child in families with 4 children. ஒரு ஃபேமிலியில 4 children அப்படின்னு இருந்தாங்கன்னா assuming number of families கொடுத்திருக்காங்க. எத்தனை families அப்படிங்கிறது 4 with 4 families, child in families with 4 children, assuming equal probabilities for boys and girls அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வந்து ஒரு
அதாவது என்ன 4 ஒரு ஃபேமிலியில 4 சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, என்னென்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். பொதுவா வந்து பாய் கேர்ள்னு ஆப்ஷன் வரும். அப்ப நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் ஃபேமிலிஸ் வித் 4 சில்ட்ரன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா, இதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 60. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலியில பாய் கேர்ள் இருக்கு வச்சுக்கோ, 4 சில்ட்ரன் இருக்கு, 4 கேர்ள் சில்ட்ரன் இருக்கு அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி? பாய் கேர்ள் பாய் அண்ட் கேர்ள்ஸ், இதுதான் பாசிபிலிட்டி. இப்ப வந்து இதையே இன்னொரு தடவை எழுதிக்கிறோம். இந்த அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாய் கேர்ள் ஆப்ஷன், அடுத்தது 4 கேர்ள் சைல்டு இருக்கிறாங்க, என்ன பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து பாய் கேர்ள் பாய் கேர்ள், அப்ப 4 சைல்டு இருக்கு, சில்ட்ரன் இருக்கு. இப்ப வந்து 4 கேர்ள் சில்ட்ரன் இருக்கணும், ஆனா இங்க 3 தான் இருக்கு. அதனால இதை திருப்பி மல்டிபிள் பண்றோம். இதை அப்படியே பார்த்து 2 செட்டா எழுதிக்கிறோம், ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறோம். ஸ்பேஸ் விட்டு எழுதும் பொழுது பாய் கேர்ள் பாய் கேர்ள், இங்கேயும் பாய் கேர்ள் பாய் கேர்ள். இதுல ஃபர்ஸ்ட்ல உள்ளதெல்லாம் பாய் சேர்க்கிறேன், செகண்ட்ல உள்ளதெல்லாம் கேர்ள் சேர்க்கிறேன். இப்ப இதுல வந்து 4 சில்ட்ரனா இருக்கணும் அங்க, ஆனா 3 சில்ட்ரன் தான் இருக்கு ஒரு ஃபேமிலியில. இப்போ 4 சில்ட்ரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் ஃபேமிலிஸ் வித் 4 சில்ட்ரன். இங்க ஆனா எத்தனை சைல்டு தான் இருக்கு? 3 சைல்டு தான் இருக்கு. அப்ப இந்த செட்டை திருப்பி பார்த்து எழுதுறேன். பாய் கேர்ள் கேர்ள் பாய் கேர்ள், இங்க பாய் கேர்ள் பாய் கேர்ள் எழுதியாச்சு. இங்க எத்தனை குழந்தைங்க இருக்கு? 3 குழந்தைங்க தான் இருக்கு. அவங்க எத்தனை கொடுத்திருக்காங்க? 4 சில்ட்ரன் கொடுத்திருக்காங்க. அதனால இங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரோல பாய் சேர்க்கிறேன், செகண்ட் ரோல கேர்ள் சேர்க்கிறேன். இப்ப 4 சில்ட்ரன் உள்ள காம்பினேஷன் இவ்வளவுதான். 4 சில்ட்ரன் உள்ள காம்பினேஷன் இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8. இது வந்து அப்படியே பார்த்து எழுதும் பொழுது இல்ல, இது 2 செட்டா எழுதுறோம். சாரி, இப்ப ஃபர்ஸ்ட் பி எழுதியாச்சு. இந்த 2 செட்டை பிபிஜி எழுதியாச்சா? பிஜிஜி முதல்ல சொல்றேன். இது ஒரு செட் அப்படியே பார்த்து எழுதியிருக்கோம். திருப்பி இன்னொரு செட் எழுதணும். பிபிபி பிஜிபி ஜிபிபி ஜிஜிபி பிபிஜி பிஜிஜி ஜிபிஜி ஜிஜிஜி. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் பாய் போடுறேன். இந்த செட்டு ஃபுல்லா பாய் போடுறேன். பி 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 பி, இங்கேயும் பாய் பி 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 பி. இங்கெல்லாம் கேர்ள் ஜி 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 ஜி. இப்ப வந்ததே ஏதாவது வந்திருக்கா பாரு. 4B எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் பாய் பிறந்திருக்காங்க, அப்புறம் கேர்ள், அப்புறம் 2 பாய். அந்த காம்பினேஷன் எங்கேயாவது இருக்கா? இருக்காது, எங்கேயுமே இருக்காது. அடுத்தது ஃபர்ஸ்ட் கேர்ள், அடுத்தது 3மே பாய். அந்த காம்பினேஷனும் இருக்காது. ஸோ இப்போ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வித் 4 சில்ட்ரன் அப்படிங்கிறது இதுதான். இதை கவுண்ட் பண்ணினா NF இது சாம்பிள் ஸ்பேஸ். NF equal to 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஃபர்ஸ்ட் என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தானா, 2 சைல்டுக்குள்ள இது காம்பினேஷன் பாய் பாய், அடுத்தது பாய் கேர்ள். இதுவும் ஈக்குவலே கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் பாய் பான் பிறக்கிறாங்க, அடுத்தது கேர்ள். இங்க கேர்ள் பிறக்கிறாங்க, அடுத்தது பாய். இதுவும் ப்ராபபிலிட்டியில ஈக்குவல் கிடையாது.
இது கேர்ள் கேர்ள். இது 2 சில்ட்ரன் உள்ளது ஃபேமிலியில. 3 சில்ட்ரன் உள்ள காம்பினேஷன். இது அப்படியே 2 டைம் எழுதுறோம். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கெல்லாம் பாய் போடுறோம், செகண்ட் உள்ளதுக்கெல்லாம் கேர்ள் போடுறோம். திருப்பி இத வந்து இந்த 2 காம்பினேஷனை, இந்த 2 லைனை 2 டைம் எழுதுறோம். இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம். ஃபர்ஸ்ட் 2 ரோக்கு பாய் போடுறோம், செகண்ட் 2 ரோ ஃபுல்லா லாஸ்ட்ல கேர்ள் போடுறோம். இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 2 ரோல பாய் போடுறோம். சோ 4 சில்ட்ரன் உள்ள ஃபேமிலி இந்த மாதிரி காம்பினேஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேர்ள் பிறந்துட்டு அப்புறம் 2 பாய் அப்புறம் ஒரு கேர்ள். அப்பலாம் ஃபர்ஸ்ட் 2மே கேர்ள், அடுத்தது பாய், அடுத்தது கேர்ள். அது மாதிரி வந்ததே திருப்பி வராது, எங்கேயுமே வந்திருக்காது. இப்ப n of s equal to 60. வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கேக்குறான். அப்ப கேர்ள் சைல்ட பத்தி தான் கேட்கறதுனால 0 கேர்ள் சைல்டு எவ்வளவு அப்படின்னு கேக்குறோம். 0 கேர்ள் சைல்டு. 0 கேர்ள் சைல்டுங்கிறது எல்லாமே பாயா இருக்கணும். அப்ப இந்த காம்பினேஷன்ல இதுல மட்டும்தான் எல்லாமே பாய், மற்றது எல்லாமே என்ன ஒரு கேர்ளாவது இருக்கும். அப்போ 1. இது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வெர்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது. அடுத்து 1 கேர்ள் சைல்டு. 1 கேர்ள் சைல்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இதான் சாம்பிள் ஸ்பேஸா. இங்க வந்து 1 இருக்கு கேர்ள், இங்க 1 கேர்ள், அடுத்தது இங்க 1 கேர்ள், அடுத்தது இங்க 1 கேர்ள். பாக்கி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஆமா. அப்ப எத்தனை கேர்ள்? 1 2 3 4 கேர்ள். 2 கேர்ள் சைல்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். 2 கேர்ள் சைல்டு இங்க 2 கேர்ள் சைல்டு, இங்க 2 கேர்ள் இருக்காங்க. ஒன்னாச்சா? இங்க 2 கேர்ள், இங்க 2 கேர்ள், இங்க 2 கேர்ள், இங்க 2 கேர்ள், இதுவும் 2 கேர்ள், இது 3 கேர்ள், இது 3 கேர்ள். சோ டோட்டலா ஆட் பண்ணினா எவ்வளவு வருது? 1 2 3 4 5 6 இருக்கு. 3 கேர்ள் சைல்டு உள்ளது யார் யாருன்னு பார்க்கணும். 3 கேர்ள் சைல்டு உள்ளது இந்த இடம். 3 கேர்ள் இருக்காங்க. இங்க 3 கேர்ள், இங்க 3 கேர்ள், இங்க 3 கேர்ள். அப்ப 3 கேர்ள் சைல்டு உள்ளது 4. இங்க 1 2 3 4. 4மே கேர்ள் சைல்டு யாரு அப்படின்னு பார்த்தா இதுதான் 4மே கேர்ள் சைல்டு. அப்ப இது இன்வெர்ஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வெர்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது இப்படி எழுதிட்டோம். ப்ராபபிலிட்டினா டிவைடட் பை டோட்டல் நம்பர் போடணும். இங்க போடல. ஆனா டோட்டல் வேல்யூ வந்து இன்வெர்ஸ் இமேஜ்ல எப்படி செக் பண்ணணும்னு சொன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா வரணும். 1 + 4 5, 5 + 6 11, 11 + 4 15 + 1 16, 16/16 சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டலா. அப்ப ஒரு ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாய் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருக்கு. அந்த பாய் கேர்ள் காம்பினேஷன் வச்சு 2 பவர் 4 சில்ட்ரன் இருக்கிறாண்டா ஒரு. அப்ப 2 பவர் 4 16. அப்ப 16 கரெக்டா வந்துருது. இப்ப இத ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா சமேஷன் pi = 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 1 வரணும். இப்ப கேபிட்டல் X எழுதுறோம். இது ப்ராபபிலிட்டி. 0 கேர்ள், 1 கேர்ள், 2 கேர்ள், 3 கேர்ள், 4 கேர்ள். ப்ராபபிலிட்டினா n of a by n of s. n of a இங்க இருக்கு. 1 by டோட்டல் வேல்யூ 16, 4 by 16, 6 by 16, 4 by 16, 1 by 16. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு. 1 by 16, 4 by 16, 6 by 16, 4 by 16, 1 by 16 ஆட் பண்ணினா 16/16 வரும். 16/16 வந்தா அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சமேஷன் pi = 1. நெக்ஸ்ட் क्वेश्चन குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா டேபிள்ல போட போறோம். 1/16 அப்படியே இருக்கும். முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி போடணும். அடுத்தது இந்த 1க்கு நேரா இதையும் ஆட் பண்ணி இங்க போடணும். 5/16 வரும். அடுத்து இதுல 5 + 6 11/16 வரும். முன்னாடி ஆட் பண்ணி போடுறதா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அது இங்க இருக்கு. =1 ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஏன் செக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்க சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16/16 = 1. குமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி போடணும். இப்ப 0ங்கும் பொழுது 0 கேர்ள் சைல்டுங்கும் பொழுது 1/16. அடுத்து 1க்கு இதையும் ஆட் பண்ணி 5/16. அடுத்தது
இதையும் ஆட் பண்ணணும். 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணணும். 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 11/16. அடுத்து 11ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணணும். 15/16. 15ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணணும். 16/16. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதிடுறோம். செகண்ட் வேணும்னா இதையும் ஆட் பண்ணி இங்க எழுதுறோம். தேர்டு வேணும்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதுறோம். ஃபோர்த் வேணும்னா இது வேணும் அப்படின்னா இது நாலுத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதுறோம். அப்புறம் லாஸ்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறோம். இதான் குமுலேட்டிவ். குமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி எழுதுறது. மாஸ் ஃபங்க்ஷன்னா சமேஷன் pi ஈக்குவல் டு 1. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். கேபிட்டல் f of x அப்படின்னு வரும். லிமிட் x tends to infinity. f of plus infinity equal to 1. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல f of minus infinity equal to 0. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. சமேஷன் pi மாஸ் ஃபங்க்ஷன்னா சமேஷன் pi equal to 1. Page number 194 fourth sum. Suppose a discrete random variable can only take the values 0, 1, 2. மற்ற வேல்யூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, 3 இருந்ததுன்னா அதர்வைஸ் கொடுத்துருக்காங்க. 0 வேல்யூ, 0க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், 1க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், 2க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 3, 4, 5 அப்படின்லாம் இருந்ததுன்னா அதோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது f of x, function of x. The probability mass function is defined by f of x is equal to இது. என்ன கேட்டிருக்காங்க? the value of k கேட்டிருக்காங்க. மாஸ் ஃபங்க்ஷன்னா உனக்கு என்ன தெரியும்? சமேஷன் pi equal to 1ன்னு தெரியும். இங்க f of x ல சமேஷன் f of x is equal to 1ன்னு எழுதுறோம். p கொடுத்திருந்தா p of x கொடுத்திருந்தா pi equal to 1. f ல கொடுத்திருந்தா f of x is equal to 1. மாஸ்ன்னு வந்தாலே equal to 1. அடுத்தது cumulative distribution function. cumulativeனா முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி போடணும். தேர்ட் क्वेश्चन p of x greater than or equal to 1. 1 உண்டு, 1க்கு மேல இருக்கிறது உண்டு. அப்ப இதையும் ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணணும். இப்ப டேபிள்ல xக்கு 0 கொடுக்கிறோம். 0 ஸ்கொயர் பிளஸ் 1, 0 ஸ்கொயர் 0 பிளஸ் 1 1/k. அடுத்து 1 கொடுக்கிறோம். 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 2/k. 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 1 5/k. இப்ப இது நமக்கு மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால மைனஸ் இன்ஃபினிட்டி f of x is equal to 1. இப்போ 1/k 2/k 5/k ஆட் பண்றோம் ஈக்குவல் டு 1. கீழே எல்லாத்தையும் k இருக்கிறதுனால k எல்சிஎம் எடுக்கிறோம். 1 plus 2 3, 3 plus 5 8/k equal to 1. k வேணும்னா இந்த சைடு போகும். இப்போ k equal to 8 கிடைக்கிறது. a மிஸ் 3 போடலையா அப்படின்னா இங்க 0 1 2 3 வரையும் தான் கேட்டிருக்காங்க. 3னா அதர்வைஸ்ல வந்துடும். அப்ப அதோட வேல்யூ 0 ஆயிடும். அதனால 3 4லாம் போடல. அடுத்தது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த k வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ 1/8, 1/8, 2/8, 5/8. இப்போ இத மாஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணா ஈக்குவல் 1மா? 5 plus 2 7, 7 plus 1 8/8 1. நீ போட்டது கரெக்ட், செக் பண்ணிக்கலாம். அடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ்னாலே கேபிட்டல் f of x ல சொல்லலாம். அல்லனா இங்கே p of x இது கேபிட்டல் x equal to small x. இங்க p of x less than or equal to small x அப்படின்னு தான் போடணும். ஈக்குவல் டு போடக்கூடாது. மாஸ் ஃபங்க்ஷன் பொழுது இஸ் ஈக்குவல் டு, குமுலேட்டிவ் பொழுது கேபிட்டல் x less than or equal to small x. முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி போடணும். 0க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ 1/8 அப்படியே போட்டுருவேன். 1 எடுத்துக்கிட்டா இதையும் ஆட் பண்ணி போடணும். 3/8. 2 எடுத்துக்கிட்டா இது மூணையும் ஆட் பண்ணி போடணும். 1 plus 2 3, 3 plus 5 8/8. இப்போ p of x greater than or equal to 1 கேட்குறாங்க. இப்போ 1 2 ரெண்டையும் ஆட் பண்ணணும். p of x is equal to 1 plus p of x is equal to 2. 1ஓட வேல்யூ 2/8 plus 5/8 which is equal to 7/8. இதை இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். p of x greater than or equal to 1 minus p of x less than 1 அப்படின்னு போடலாம். இங்க greater than or equal to வந்ததுன்னா இங்க வந்து ஈக்குவல் வரக்கூடாது. 1க்கு முன்னாடி உள்ள நம்பர், 1க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 0 மட்டும்தான். அப்ப 1 minus p of x equal to 0. அப்போ 1 minus 1/8. எல்சிஎம் எடுத்தா 8 minus 1 7/8. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். Fifth sum. The cumulative distribution function of a discrete random variable is given by
குமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி வரும். அப்ப நமக்கு தெரியும் -∞ to +∞ அப்படின்னு வரும். அது எக்ஸ் வேரியபிள்ல நெகட்டிவ் வரலாம். ஆனா ப்ராபபிலிட்டி எக்ஸ்ல இந்த வேல்யூ பாசிட்டிவ் தான் வரணும். இங்க நெகட்டிவ் வரலாம். எக்ஸ் வேரியபிள் இந்த இடத்துல நெகட்டிவ் வரலாம். இங்க வர ஆன்சர் அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் மாஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பாசிட்டிவ்ல தான் வரணும். இப்போ நம்ம எப்பயுமே சொல்லுவோம் குமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஒன்று -∞ to <x (-1). இங்கே -∞ இன்க்ளூட் பண்ணக்கூடாது, -1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ 0 அது இங்கே இல்லவே இல்லை. இந்த இடத்துல -1 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ -1க்கு நேராக 0.15. இங்கே 0வை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 0க்கு நேராக 0.35, 0.15, இங்கே 1 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் 0.60, இங்கே 2வை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் 0.85, இங்கே 3யை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் 1. அப்போ டோட்டல் வேல்யூ இங்கே 1 வருது. இது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணி போடணும். இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். மாஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது இந்த 0.15 அப்படியே வரும். இந்த 0.35ல 0.15 சப்ட்ராக்ட் பண்ணோம். 5 - 5 0, 3 - 1 2, 0.20. அடுத்தது 6.60ல 0.35 மைனஸ் பண்ணணும். 10ல 5 போனா 5 இங்கே ஒன்று பாரா கொடுத்துட்டோம். 5ல 3 போனா 2, 0.25. இங்கே 0.85ல 0.60வை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 5 இங்கே 0.25. அப்போ 1ல 0.85 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 1.00, 0.85. பாரோ வாங்கினா 10ல 5 போனா 5, இங்கே 9 இருக்கும். 9ல 8 போனா 1, 0.15. இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ இது உனக்கு டவுட் வந்ததுன்னா ஆட் பண்ணி பார்த்துக்கோ. 0.15, 0.15, 0.30, 0.30, இங்கே 0.25, 0.25 ஆட் பண்ணா 0.5, 0.5, 0.3, இங்கே ஒரு 0.2 எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 1 வரணும். வரலன்னா நீ போட்ட சப்ட்ராக்ஷன் தப்பு, எங்கேயோ திருப்பி செக் பண்ணணும். இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா ஈக்குவல் டு 1 வரணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் P of x <1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ 1க்கு முன்னாடி உள்ள வேல்யூவை தான் எடுத்துக்கணும். -1, P of x equal to -1, P of x equal to 0. -1க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கு? 0.15. Pனா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பிளஸ் 0.20 ஆட் பண்ணா 0.35. அடுத்த கொஸ்டின் P of x greater than or equal to 2னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த greater than or equal toனா 2வையும் இன்க்ளூட் பண்ணணும். 2, 3. அப்ப P of x is equal to 2 plus P of x is equal to 3. எக்ஸோட 2 வேல்யூ இந்த வேல்யூ தான் எடுக்கணும். இது எடுக்கக்கூடாது. இது குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இதுதான் மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ 0.25 plus 0.15 ஆட் ஆனா 4, 0.40. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சம். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சம். 2ல 7th சம். the cumulative distribution function கொடுத்திருக்காங்க. உடனேவே ஞாபகம் வரணும், cumulativeனா capital F of x, mass functionனா small f of x of a discrete random variable is given by -∞ less than x less than 0. இங்க எங்கேயுமே ஈக்குவல் கொடுக்கவே இல்லை. அப்ப இது போடக்கூடாது. இங்க 0 less than or equal to x less than 1 கொடுத்திருக்கு. அப்ப இங்க 0 இன்க்ளூடட். அப்ப 0க்கு நேரா 1/2. இங்க 1 இன்க்ளூடட். அப்ப 1க்கு நேரா 3/5. இங்க 2 இன்க்ளூடட். அப்ப 2க்கு நேரா 4/5. இங்க 3 இன்க்ளூடட் 9/10. இங்க 4 இன்க்ளூடட் 1. இது இதுக்கு குமுலேட்டிவ்னா கேபிட்டல் F of x. அதை எப்பயுமே P of x less than or equal to small x தான் போடணும். இதே மாஸ் ஃபங்க்ஷனா அது மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க அவங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ் ஃபங்க்ஷனா ஸ்மால் f of x. இது மாத்தி போட்டா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. P of x equal to small x. இப்போ 1/2 அப்படியே எழுதுவோம். அப்ப இது வேணும் அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அப்ப 3/5 minus 1/2 LCM 10 எடுத்தா
இங்கே 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 வரும் 2. அப்போ 3 2s are 6 மைனஸ் 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 வரும் 5. இப்போ 6 மைனஸ் 5 1/10. அப்போ இந்த இடம் 1/10. அடுத்தது 4/5 மைனஸ் 3/5 அது 1/5. அடுத்தது 9/10 மைனஸ் 4/5. இப்போ 10 எல்சிஎம் எடுத்தா 9. இங்கே இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 வரும் 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணா இப்போ 4 மேலேயும் மல்டிப்ளை பண்ண 4 2s are 8. இப்போ 1/10. இப்போ 1 மைனஸ் 9/10. இங்கே 10 எல்சிஎம் எடுத்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ண 10 மைனஸ் 9 1/10. இப்போ இங்கே ஆட் பண்ணினா வந்து 1 வரணும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது. இங்கே வந்து இது 1/2ல இருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணினா என்னவாகும் 1/2 கன்வெர்ட் பண்ண 10 எல்சிஎம் வேணும்னா 5/10 மாறும். இது 5/10. அடுத்தது 1/10. அடுத்தது இங்க 1/5 இருக்கு. இதை 10 எல்சிஎம் ஆக்கணும்னா 2/10 மாறும். 2/10. இது வந்து 1/10. இதுவும் 1/10. இப்போ நீ போட்டது செக் பண்றதுக்காக இதை எழுதுறேன், எழுதாமே இருக்கலாம் இதை. இப்போ 5 + 1 6 6 + 2 8 8 + 1 9 9 + 1 10/10. அப்போ ஈக்குவல் டு 1 ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ நீ போட்ட கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்ட். இந்த ஸ்டெப் அவசியம் இல்லை. நீ செக் பண்றதுக்காக எக்ஸாம் டயத்துல நீ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்சிஎம்லாம் எடுத்திருக்கியா கரெக்டா எடுத்திருக்கியான்னு செக் பண்றதுக்காக இதை போட்டு காமிச்சிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா P of x less than 3. அப்ப x less than 3னா 3ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. P of x equal to 0 1 2 இது 3 தான் ஆட் பண்ணணும். xக்கு 0க்கு வேல்யூ என்ன 1/2. 1க்கு வேல்யூ என்ன 1/10. Pனா ப்ராபபிலிட்டி இதை தான் எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது. 1/2 1/10 1/5. இப்போ 10 எல்சிஎம் எடுத்தா இங்க 10 எல்சிஎம் வரணும். அப்போ இதோட 5ஐ மல்டிப்ளை பண்ணும். 5 1s are 5 பிளஸ் இங்க 10 இருக்கு. அப்போ 1 பிளஸ் இங்க 10 எல்சிஎம் எடுக்கணும் 2. இப்போ 2/5. அப்போ 8/10. சிம்பிளிஃபை பண்ணா 4/5. 4/5 டிவைட் பண்ணி பார்த்தானா பாயிண்ட் வச்சு 0.8. அப்போ நீ போட்ட ஆன்சர் எப்பயுமே உன்னோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0லேருந்து 1க்குள்ள வரணும். 4/5 வந்திருக்கு 0.8. நெக்ஸ்ட் क्वेश्चन P of x greater than or equal to 2. x greater than or equal to 2 னா x equal to 2 சேர்க்கலாம் 3 4. 2 ஓட வேல்யூ ப்ராபபிலிட்டி இதை எடுக்க கூடாது. இது கேபிட்டல் f of x ஸ்மால் f of x தான் எடுக்கணும். 2க்கு வேல்யூ 1/5, 3க்கு வேல்யூ 1/10, 4க்கு வேல்யூ 1/10. இப்போ 10 எல்சிஎம் எடுத்தா இங்க 5 இருக்கு, மேலேயும் கீழேயும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 + 1 + 1 4/10 ஈக்குவல் டு 0.4. இதுதான் ஆன்சர். இதுவும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். 1.2ல 6th sum. A random variable x has the following probability mass function. probability mass functionனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா ஈக்குவல் டு 1 வரணும். இங்க எல்லாமே kல கொடுத்துருக்காங்க. அப்ப -∞ summation -∞ f of x is equal to 1. மாஸ் ஃபங்க்ஷன்னா ஸ்மால் f of x, குமுலேட்டிவ்னா கேபிட்டல் f of x. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ 1k² + 2k² + 3k² + 2k + 3k = 1 ஆட் பண்றோம். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 3 ஆட் பண்ணா 6k² + 5k + 1 இந்த சைடு வந்தா -1 = 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்றோம். 6 × -1 -6 மல்டிப்ளை பண்ணா -6 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா 5 வரணும். அப்ப இங்க இருக்கிற சிம்பல் நடுவுல இருக்கிற சிம்பல் பெரிய நம்பர் போடுவோம். +6 -1. கேக்கு கோஎஃபிஷியன்ட் இருந்தா அதால டிவைட் பண்ணுவோம். கேக்கு கோஎஃபிஷியன்ட் k² இருக்கு 6. அப்ப -1/6 6/6. இப்போ கேன்சல் பண்ணினா இது 1 ஆயிடும். இது 6k - 1, இது k + 1 = 0. 6k = 1, k = 1/6. இங்க k = -1. -1ங்கிற வேல்யூ நாட் பாசிபிள், வராது. இப்போ நம்மளோட f of x எப்படி இருக்கும்னா 0லேருந்து 1க்குள்ள இருக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அடுத்த क्वेश्चन அப்படினா 1/6 பாசிபிள். 1/6னா என்ன, டிவைட் பண்ணி பாரு.
எப்பயுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ 0லேருந்து 1 இருக்கும். 6 1 பாயிண்ட் வச்சேன்னா 0 ஆட் பண்ணா 1 6 ஆர் 6 பேலன்ஸ் 4 6 6 ஆர் 36 பேலன்ஸ் 4 6 6 ஆர் 36. இப்போ 0.166 வருது. மினிமம் வேல்யூ 0ல இருக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ 1ல இருக்கணும், நெகட்டிவ்லாம் வரக்கூடாது. அடுத்தது P of 2 less than or equal to x less than 5. அப்படின்னா என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா 2 இன்க்ளூட் பண்ணணும். P of x is equal to 2, P of x is equal to 3, P of x is equal to 4. 2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2 ஓட வேல்யூ 2k ஸ்கொயர். கேக்கு வந்து 1/6. அதை ஸ்கொயர் பண்ணினா மேலேயும் ஸ்கொயர் பண்ணணும், கீழே ஸ்கொயர் பண்ணணும். 1/36. அடுத்த 3 ஓட வேல்யூ 3k ஸ்கொயர். 3 into 1/36. அடுத்தது 4 ஓட வேல்யூ 2 into 1/6. கேக்கு 1/6. இப்போ எல்சிஎம் எடுக்க போறோம். இங்க 36 இருக்கு, இங்க 36 இருக்கு, இங்க 6 இருக்கு. எல்சிஎம் எடுத்தானா டோட்டலா 36 எல்சிஎம் எடுத்தானா இங்க வந்து 2 1s are 2 plus 3 இங்க 6 வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 36 வரும். அப்ப மேலேயே 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம் plus 12 2 6 are 12. அப்ப 12 plus 3 15 plus 2 17/36. இதோட வேல்யூ P of 2 less than x less than or 5 ஓட வேல்யூ. அடுத்தது P of 3 less than x ன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி மாத்தி எழுதலாம்னா P of x greater than less than வந்து இது இந்த இடமும் மாறும் பொழுது less than greater than மாறும். இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது less than greater than மாறும். x greater than 3 x greater than 3 னா 3 ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. x equal to 4 plus P of x is equal to 5. 4 ஓட வேல்யூ என்ன 2k 2 into 1/6. 5 ஓட வேல்யூ என்ன 3k 3 into 1/6. 6 எல்சிஎம் எடுத்தா 5/6. 2 1s are 2 3 1s are 3. இங்க எல்சிஎம் 6 இருக்கிறதுனால டைரக்டா போட்டானா 5/6. That's all. இதுவும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம்ஸ்.